சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு கரன்சி நோட்டு ஓல்டு இஷ்யூலேருந்து இப்போ என்ன ஜென்ரேஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது, யூஸ் பண்ண இப்போ இருக்க ஜென்ரேஷன் யூஸ் பண்ண நோட்டு மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. இது எந்தெந்த நோட்டுங்க என்னென்ன விலை இருக்குதுன்னு சொல்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கில். இன்னைக்கு ஸ்டார் 100 ரூபா நோட்டில் நியூ இஷ்யூ இப்போ ஏன்னா நிறைய ஓல்டு இஷ்யூ கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நியூ இஷ்யூல ஸ்டார் நோட் எனக்கு அமுச்சு விடுறாங்க, சார் இது என்ன விலைக்கு போகும்னு. அதுக்காக இது புக்கு விலைக்கு வாங்கி தான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். இது 25லேருந்து 26வது வருஷம் மட்டும் இது நியூ புக்கை பார்த்துக்குங்க சார். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க போதுங்க சார். நான் உங்களுக்கு வேற எதுவும் கேட்கல. என்ன காரணம்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் ஒரு வீடியோ போடுறதுக்கும் ரேர் காயின்ஸுங்க மட்டும் நான் போடுறதுக்கும் எந்தெந்த காயின்ஸ் விலை இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் முழுசாக பாருங்க, அப்போதான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். கட் பண்ணி பார்க்காதீங்க. வாங்க சார் வீடியோ போயிடலாம். இப்போ இன்னைக்கு 100 ரூபா நோட்டு ஸ்டார் நோட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க சார். சார் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ இது ரன்னிங்ல இருக்குங்க சார். இதுல ஸ்டார் நோட்டு எப்படி இருக்குன்னு அது கொஞ்சம் விவரமா சொல்லிடுறேன். வீடியோ மட்டும் முழுசா பாருங்க. கொஞ்சம் வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல. நான் எல்லா நோட்டுங்களும் உங்களுக்கு சொல்றதில்ல. மொத்தத்துல எந்த ஒரு 5 நோட்டு மட்டும் ரேர்ல எந்த அளவுக்கு விலை இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். நோட்டோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். இது ஸ்டார் நோட் வச்சிருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது ஸ்டார் நோட்டுன்றது இருக்கு சார். எல்லா நோட்லயும் இந்த மாதிரி ஸ்டார் வராது. சில நோட்டுங்களை இந்த மாதிரி ஸ்டார் வரும். அதாவது இது ப்ரெப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 9LW இது 3 கேட்பாங்க. 2வது ஸ்டார் இருக்கதா செக் பண்ணுவாங்க. 3வது கையெழுத்து, கவர்னர் கையெழுத்து. 4வது வருஷம், என்ன வருஷம் இதுல கொடுத்துருக்காங்க அந்த வருஷம் இருந்தாதான் அதோட கண்டிஷன், நோட்டோட கண்டிஷன் பார்த்து தான் விலை சொல்லுவாங்க. நீங்க என்ன விலை இன்னைக்கு ஸ்டார் நோட் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்க சார். ஸ்டார் நோட்டுன்றது பிரிண்ட் அடிக்கும் போது இந்த நோட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதனால அந்த ஸ்டார் நோட்டுக்கு இந்த சீரியல் நம்பர்ல இன்னொரு நோட்டு பிரிண்ட் அடிச்சு விட்டு இந்த ஸ்டார் நோட்டு எடுத்துருவாங்க. தவறா கட்ல வர்ற நோட்டுக்கு தான் ஸ்டார் நோட்டு வெளியே வந்துடும். இந்த நோட்டுங்க நிறைய பேர் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டார் தெரியுதுங்களா? எல்லா நோட்லயும் கிடைக்காது, சில நோட்டுங்களுக்கு கிடைக்கும். இதே அரிது தான், அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இதுல சில நோட்டுங்க இது பாருங்க. இந்த ஸ்டார் நோட்டோட விலை எவ்வளவு போட்டிருக்கிறாங்க? 250. ப்ரெப்பீஸ், இத ப்ரெப்பீஸ் 9LW இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 9LW. அதே மாதிரி இன்செட்ன்றது உள்ள ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். அதான் இன்செட்ல பிளைன் இன்செட்னா அந்த இங்கிலீஷ் லெட்டர் இருக்காது. இன்செட்ல என்ன உள்ள ஒரு இன்செல் இருந்தனா அது இன்செட்ல எங்க பாருங்க. இந்த நோட்ல பிளைன் இன்செட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா இங்க அந்த ஸ்டாருக்கு பின்னால எந்த இங்கிலீஷ் லெட்டரும் இருக்காது. அதனாலதான் பிளைன் இன்செட். இன்செட்ல ஏதோ வேற ஏதாவது எழுத்து இருந்தானா அந்த ப்ரெப்பீஸ் தான் இன்செட் தான் கேட்பாங்க. பாருங்க இந்த நோட்ல காட்டுறேன், சில இன்னும் அடுத்த நோட்ல காட்டுற பாருங்க. இதெல்லாம் காமன் 250. ரேர் மட்டும் நான் சொல்றேங்க சார், ஏன்னா வீடியோ பெருசாகும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டார் நோட்ல 4 தெரிஞ்சுக்கணும். ப்ரெப்பீஸ் இந்த 3 எழுத்து,
ஸ்டார் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். 3வது கையெழுத்து, 4வது வருஷம். இந்த சீரியல் நம்பர்லாம் எதா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க கேட்கறது இந்த 3 எழுத்து தான். கொடுத்துருக்குறது பாருங்க. இதுல எல் இன்செட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பாருங்க ஸ்டாருக்கு பின்னால எல் எழுத்து இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? எல் இது இன்செட்ல வந்து எல் இருந்தானா அது எல் இன்செட்னு போட்டிருக்கிறாங்க. இல்ல ஏபிசிடின்றது எந்த லெட்டர்னா இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 3 கேட்பாங்க, ப்ரெபிஸ் கேட்பாங்க. அதாவது இன்செட்டா பிளைன் இன்செட்டா, அதாவது எதுவுமே அந்த இங்கிலீஷ் எழுத்தே இருக்காது. அப்படி கூட இருக்கலாம். இங்க கொடுக்கறது தான் அவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் படிச்சு பாருங்க. கையெழுத்து, எல் இன்செட்டு, அதுக்கப்புறம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, என்ன வருஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரெபிசிங் போட்டிருப்பாங்க பாருங்க, ஓசிசி அப்படின்னு. அதோட விலை எவ்வளோ இங்கே போட்டிருக்குது? 250. இந்த நோட்டு யூஎன்சி கண்டிஷன்ல இருந்தானே 250, 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நம்ம அடுத்தது இதில் பார்த்துடலாங்க சார். இங்கே ஒன்று ஓரளவுக்கு நல்லா போகிற நோட்டுக்கு தான் 4500 போகிற நோட்டு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த நோட்டுன்னு பார்த்துடலாம். கையெழுத்து பார்த்துக்குங்க சார், பொறுமையை காட்டுறேன். எல் இன்செட்டு என்ன இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, 2cc எல் இன்செட்டு ஸ்டாரு. கையெழுத்து இந்த கையெழுத்து இருக்கணும். வருஷம் 2019. இதோட விலை இன்னைக்கு பார்த்துக்குங்க 4500 ரூபா யூஎன்சி. இந்த நோட்டு நீங்க கலெக்ஷன்ல எடுத்து வைக்கலாம். நான் எது எடுத்து வைக்கணும்னு சொல்றேன்னா அது மட்டும் எடுத்து வைங்க, மீதெல்லாம் எதுவும் எடுக்க நான் காட்டுறது இல்லை. ஏன்னா வீடியோ பெருசா போகும். நிறைய நோட்டுங்க இருக்குது. எல்லாத்துலயும் ஸ்டார் நோட்ல ரேர்ன்றது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது பாத்தீங்களா, 2 ப்ரெபிஸ், அதாவது இந்த இடத்துல வந்து 2cc எல் இன்செட்டு ஸ்டார் இருக்கணும். இந்த கையெழுத்து கேட்ட கையெழுத்து இருக்கணும். வருஷம் பாத்துங்க. இது நல்ல முக்கியமான நோட்டு தான், இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. 2cc வருஷம் 2019. அடுத்த நோட்டு பார்த்துடலாமா? அடுத்தது இதுல இன்னொன்னு இதுல இருக்குங்க சார். இதோட இந்த நோட்டோட விலை எவ்வளவு கொடுத்துருக்குது? 9500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. விலை போட்டிருக்கிறாங்க. என்ன நோட்டுன்னு பார்த்துடலாம். 9500. ஓகே. 2 ப்ரெபிஸ் 2SF கொடுத்துருக்குறாங்க. கையெழுத்து பார்த்துக்குங்க. ஆர் இன்செட் இருக்கணும். அதாவது பாருங்க கொடுத்துருக்காங்க 2SF ஆர் இன்செட்னா இந்த ஸ்டாருக்கு பின்னால ஆர்ன்னு எழுத்து இருக்கணும். கையெழுத்து ஓகே, இந்த கையெழுத்து தான். வருஷம் 2020. 2SF இதோட விலை 9500. வீடியோ முழுசா பாருங்க சார், அப்பதான் நான் வந்து முக்கியமான ஸ்டார் நோட்டு இந்த வருஷத்துல இருக்கிறது கொடுத்துருக்கிறேன். அதுக்கு அடுத்தது 500, 250 இந்த லைன்ல இல்ல மீதி. அடுத்தது ஒரு 1500 ரூபா இருக்குது. அதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, அதுவும் அவனுக்கு விலைக்கு போகாது. அடுத்தது இதுல வந்து ஒரு ரேர்ன்னு போட்ட நோட் ஒன்று இருக்குது. அது எந்த நோட்டுன்னு பார்த்தலாம். ஓசிஎன் இங்க நோட்டுங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓசிஎன் ப்ரெபிஸ் எதனா கொடுத்துருக்காங்களா பார்த்தலாமா? ஓசிஎன் ப்ரெபிஸ் எஃப்ங்க சார். எஃப் ப்ரெபிஸ் இன்செட் வந்து ஓசிஎன். இந்த ஃபேன்சி ஸ்டார் நோட்ல வந்து ஓசிஎன், ப்ரெபிஸ் வந்து எஃப், கையெழுத்து, வருஷம் 2022. அதோட விலை ரேட்டு போடல, ரேர்ன்னு போட்டுருக்குறாங்க. பார்த்துக்குங்க இந்த நோட்டோட விலை. இந்த நோட்டோட ஓசிஎன்
இந்த நோட்டோட விலை OCN F இன்செட்டு. இந்த நம்பரில் எதா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, எல்லா நம்பரும் வரும் கலந்து. இது ரேரன்னு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்தது ரேருன்றது அவ்வளோதாங்க சார். அதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 3 நோட்டுங்க மட்டும் தான் சொல்லியிருப்பேன். 9500, அப்புறமா 2500 இருக்குது. 4000 ரூபா, 4000 ஒன்று இருக்குங்க சார். இங்கே பாருங்க, 4000 போட்டுருக்குது. இதில் என்ன நோட்டு? சார் 100 ரூபா நோட்டு. எந்த நோட்டு இது? இந்த நோட்டு தாங்க சார். 9UQ, 9UQ. என்ன இன்செட்டு? எஸ் இன்செட்டு. அதாவது இந்த இடத்துல ஸ்டாருக்கு பின்னால எஸ்ன்றது இருக்கும். இந்த நோட்டோட விலை 4000 ரூபா கொடுத்துருக்குறாங்க சார். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 9UQ பெப்பீஸ் எடுத்து, அப்புறம் எஸ் இன்செட் இருக்கணும். வருஷம் வந்து 2023. இந்த நோட்டு ஸ்டார் நோட்டு கிடைச்சான்னா உங்க கலெக்ஷன்ல எடுத்து வைங்க, 4000 ரூபா பக்கமா போகும் சார். அடுத்தது என்ன நோட்டை பத்தி சொல்லணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக நான் ஒன்று போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க சார். வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ.